வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய மீன ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கிறோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, எப்பொழுதும் நீதி நேர்மை தவறாமல் நடக்கும் பண்பு கொண்டவர்கள் நீங்கள். உற்றார் உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவற்றை அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது செய்து காட்டுவதில் மிக சிறப்பானவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான், நவ கிரகங்களிலே முழு சுபரான குரு பகவானை ராசியாதிபதியாகவும் முக்கால் சுபரான சுக்கிரனை உச்சவீடாக பெற்றவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும் உள்ளடக்கியதே உங்களுடைய மீன ராசி. இந்த 2018ஆம் ஆண்டு மாத இறுதியில் இருக்கின்ற மாதமே டிசம்பர் மாதம். இந்த மாதத்தில் உங்களுக்கு எவ்வாறு கோச்சார பலன்கள் வருகின்றது என்பதை நாம் 3 விதமாக காணவிருக்கின்றோம். முதலாவதாக, கோள்களின் சஞ்சார நிலையும், எத்தகைய நட்சத்திரங்கள் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள், எத்தகைய யோக பலன்களை தருவார்கள் என்பதையும், இரண்டாவதாக துறை ரீதியான பலன்களையும், மூன்றாவதாக இந்த மாதத்தில் சந்திராசிரம நாட்கள் எவை, அத்தகைய நாட்களில் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்து கூற இருக்கின்றேன். முதலில் நாங்கள் இயற்றிய 2019ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலன்களுக்கு நீங்கள் தந்த நல் ஆதரவுக்கு எனது தாழ்மையான நன்றி கடனை கூறுகிறேன். இனி கோச்சார பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் கோள்களிலே ஆண்டு கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஒரு ராசியிலே 2.5 வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 10ஆம் இடம் என்கின்ற தனுசில் இருக்கிறார். தனுசும் குருவோடைய வீடு. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தில் அவர் பல சிறப்பு அம்சங்களாக இருக்கிறார். மிக நல்ல பலன்களை கொடுக்கவிருக்கிறார். எவ்வாறு எனில், ஜோதிட நுட்பம் சூட்சும விதி அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் அது குருவோடைய வீடு. குருவாகப்பட்டவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரமாகப்பட்டது அனுசம். அது சனீஸ்வரருடைய நட்சத்திரம். இது நுட்ப பரிவர்த்தனை எனலாம். மேலும் பார்க்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கின்ற வீடு குரு. மேலும் அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். ஒரு சேர முழு சுபரான குருவோடைய வீட்டிலும் முக்கால் சுபரான சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலும் பயணம் செய்கின்ற சனீஸ்வர பகவான் ஒரு இறை வழிபாட்டை செய்த பிறகு நமக்கு எப்படி மனதிலே ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறதோ அத்தகைய மனோபாவத்தில் தான் சனீஸ்வர பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை பயணம் செய்கின்றார். எனவே 10ஆம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற அவர் பல நல்ல காரியங்களை இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செய்ய வைப்பார். அவற்றின் மூலம் பல புண்ணியங்கள் நீங்கள் பெறுவீர்கள். மிக மிக அற்புதமான யோக பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். இவ்வாறு ஆண்டுக்கோள்களில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் அவர் பார்வை 3, 7, 10 மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்கின்ற அயன சயன ஸ்தானம், விரயஸ்தானம். எனவே சில விரயங்களும் ஏற்படுத்துவார். அவை சுப விரயமாகவே இருக்கும். ஏனென்றால் ராசியாதிபதியான குரு 9ஆம் இடத்தில் அற்புதமாக இருப்பதனால் மிக சிறந்த தனவருவையை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் என்பதனால் விரயமாகப்பட்டது ஒரு முதலீடாக நீங்கள் செய்வதே சால சிறந்தது. எதிர்காலத்திலே அவை உங்களுக்கு உதவியாக இருக்கும். சனீஸ்வரருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே இவை தெரிவிக்கின்றது. சிறிது அசதியாக இருக்கும். அதே சமயத்தில் சிறிது உடல்நலை பாதிப்புகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. அவருடைய இறுதி பார்வையாக 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பதுதான் கலத்திரஸ்தானம். அத்தகைய ஸ்தானத்தில் சனியுடைய பார்வை பதிவதனால் கணவன் மனைவி உறவாகப்பட்டது அந்யோன்யமாக இருக்கும் என்றாலும் சிறு சிறு சச்சரவுகளும் இருக்கும். இவையெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை கொண்டவர்கள் என்பதனால் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது. அடுத்தபடியாக ராகு மற்றும் கேது சர்ப்ப கிரகங்களாகப்பட்ட இவர்கள் ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள்.
ராகுவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலும் கேதுவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலும் இருக்கின்ற சூழ்நிலையிலே கேது மிக பலமாக இருக்கிறார். ராகுக்குரிய பிரீத்தியாக வேலைக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ ராகு காலத்திலே நீங்கள் சிறிது நேரம் துர்க்கையோட சோத்திரம் கேட்பது நல்லது. மேலும் செவ்வாய்க்கிழமை 3-4:30 மணி அளவிலே நீங்கள் ராகு காலத்திலே துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றுவதும் நல்லது. இவையெல்லாம் செய்ய முடியவில்லை என்றாலும் நீங்கள் அந்தகைய துர்க்கையோடைய சோத்திரத்தை கேட்டாலே மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் கேதுவாகப்பட்டவர் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதினால் அவரால் உங்களுக்கு பல்வேறு விதமான யோகங்களும் லாபங்களும் தனவரவும் ஏற்படும். இவையெல்லாம் சிறப்பாக கேதுவால் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். கேதுவை மேலும் பலப்படுத்த சங்கடஹர சதுர்த்தி அன்று கணபதியை வணங்குவதும் அர்ச்சனை செய்வதும் சிறப்பாக இருக்கும். குரு ஆண்டுக்கோள்களிலே இறுதியானவர் உங்களுடைய ராசியாதிபதி மற்றும் 10ஆம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி. அவர் 9ஆம் இடத்தில் இருப்பது பொதுவாக கோச்சாரத்தில் 9ஆம் இடத்தில் குரு இருப்பது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு அவருடைய பார்வையால் மிக மிக சிறப்பான இடங்களை எல்லாம் பார்க்கின்றார். 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். குரு மற்ற இடங்களில் ராசியை பார்ப்பதை விட மீன ராசியோ அல்லது தனுசு ராசியோ அவர் பார்ப்பது மிக சிறப்பு. ஏனென்றால் அது அவருடைய சொந்த வீடு. இங்கே மீன ராசிக்கு அதிபதியான குரு 9இல் அமர்ந்து உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக மிக யோகத்தையும் நல்ல மனோதிடத்தையும் எந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு அவற்றை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் கொடுப்பார். நிதானமாக செயல்பட்டு எவற்றையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் குருவால் உங்களுக்கு ஏற்படும். குருவுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பதுதான் முயற்சி, தைரியம், வெற்றி ஸ்தானம். எல்லாவற்றையும் நீங்கள் நல்ல முயற்சி எடுத்து அவற்றை வெற்றிகரமாக முடித்து மிகப்பெரிய சாதனை எல்லாம் செய்வீர்கள். மிக தைரியம் இருக்கும், எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் மனோதிடமும் இருக்கும். இவையெல்லாம் இந்த மாதத்திலும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். மேலும் குருவுடைய 9ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 5ஆம் இடம், அங்குதான் அவர் உச்சம் பெறுவார். கடகம். கடகத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதனால் எல்லாவற்றிலும் அதிர்ஷ்ட காட்டு வீசும். திடீரென்று எதிர்பாராத வகையிலே லாபத்தை அதிகமாக பெறுவீர்கள். நீங்களே ஆச்சரியப்படுகின்ற வகையிலே மிகப்பெரிய தனலாபத்தை எல்லாம் பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். இவையெல்லாம் ஆண்டுக்கோள்கள் அடிப்படையிலே பார்த்தோம். இனி மாதக்கோள்கள். மாதக்கோள்களிலே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். மாதத்தின் முற்பகுதியிலே டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை அவர் சேர்க்கையாக குருவோடும் புதனோடும் சேர்க்கை பெறுவது மிக சிறந்த யோக பலன்களை சேரும். பொதுவாக 9ஆம் இடம் என்கின்ற தர்மஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை ஏற்படுவது மிக சிறந்த யோக பலன்களை கொடுக்கும் என்பது ஜோதிட விதி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த டிசம்பர் மாதம் பல்வேறு விதமான யோகங்களை சூரியனாலும் நீங்கள் பெறுவீர்கள். சூரியன் புதனோடு சேர்க்கை பெறுவது புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற அற்புத யோகத்தை கொடுப்பதனால் மிக நல்ல யோக பலன்களையும் கொடுக்கும். போட்டிகள் பொறாமைகள் இல்லாத நிலையில், எதிரிகள் இல்லாத நிலையாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மேலும் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று விருச்சிகத்தில் இருந்து தனுசில், அதாவது 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். 10இல் சூரியன் இருப்பது மிக சிறந்த யோக பலன்களை கொடுக்கும். அரசாங்க வகையிலே உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும், இதுவரை வராத அரசாங்கத்துக்குள் இருந்து வரக்கூடிய பணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். அரசாங்க அதிகாரிகளால் உதவியால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் பெறக்கூடிய யோக அமைப்பை சூரியனாகப்பட்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மாத கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். கோச்சாரப்படி 8இல் அமர்ந்திருப்பது தன லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை சுக்கிரன் கொடுப்பார். சுக்கிரன் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அது மிகப்பெரிய குபேர சம்பத்தாகவே அமையும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அவை உங்களுக்கு மிக சிறந்த விபரீத ராஜயோகம் என்கின்ற அமைப்பிலே 8க்குரிய 8இல் அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம். அதுவும் ஆட்சியாக இருக்கின்ற அவர் மிக சிறந்த யோக பலன்கள் எல்லாம் செய்வார். மாத கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக புதன் பகவான். புதனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்குரியவர். 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்குரிய புதன் குருவோடைய ராசியாதிபதியுடைய சேர்க்கையாகப்பட்டது மிக சிறந்த உடல் ஆரோக்கியத்தை தரும் என்பதையே எடுத்து காட்டுகிறது. மிக சிறந்த அறிவாற்றலை கொடுக்கும். எந்த ஒரு செயலையும் சரியாக செய்வீர்கள். அவற்றினால் மேலதிகாரிகள் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். இவையெல்லாம் இந்த மாதத்தில் புதனாலும் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்தபடியாக இறுதியாக செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்துக்குரிய உங்களுடைய ராசிக்கு யோகக்காரர்கள். அத்தகைய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை இருக்கிறது. இவை எவை தெரிவிக்கிறது என்றால், சில விரயமான செயல்களாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். தனவரவாகப்பட்டது அதிகமாக இருக்கின்ற நிலையில் அவற்றை நீங்கள் செலவும் செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும்.
எனவே செலவுகள் அதிகமாக இருக்கின்ற நிலையில் நீங்கள் அவற்றை சுபவிரயமாக மாற்றுகின்ற பொழுது உங்களுக்கு தேவையாக எதிர்காலத்தில் உதவியாக அவை இருக்கின்ற வகையிலே அந்த விரயத்தை அமைத்துக் கொள்கின்ற பொழுது அவை எதிர்காலத்தில் உங்களுக்கு திருப்பி நல்ல விதமாக திருப்பி மிகப்பெரிய தனலாபமாக பெறுவீர்கள். எனவே அவற்றை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் கிரக ரீதியாக இந்த மாதத்தில் இருக்கின்ற சஞ்சார நிலைகள். மேலும் நீங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் 4 பாதம். உங்களுடைய ராசியில் நீங்கள் பிறந்திருக்கின்ற அதிர்ஷ்ட அமைப்பு என்னவென்றால் நீங்கள் சந்திக்கின்ற திசைகள் எல்லாம் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசைகள். ஒரு திசை என்று எடுத்துக்கொண்டால் உங்களை பொறுத்தவரை 4ஆம் பாதம் என்பதனால் ஒரு 3 வருடம் 2 வருடம் தான் நடக்கும். ஆனால் சனி திசை 19 வருடம், புதன் திசை 17 வருடம், அதுக்கப்புறம் கேது திசை சிறிது ஆண்டுகள் 7 ஆண்டுகள், அதுக்கப்புறம் சுக்கிர திசை 20 வருடம். இவைகள் எல்லாம் நீண்ட ஆண்டுகள் நடப்பதினால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னத்தின் அடிப்படையில் சனி, புதன், சுக்கிரன் இவர்கள் சிறப்பாக இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது மிகப்பெரிய வெற்றியான வாழ்க்கையாகவும் மிகப்பெரிய சாதனையான வாழ்க்கையாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வாழ்க்கையாகவே இருக்கும். இங்கு நீங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றால் நான் கூறியவாறு சனி, புதன், சுக்கிரன் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டால் உங்களுடைய தசா புத்திகள், புத்தி என்பதும் வரும். புத்தி என்பது நீண்ட ஆண்டுகள் நடக்குமா என்றால் இல்லை, குறிப்பாக 2.5 ஆண்டுகள் 1 ஆண்டுகள் அப்படி என்று நடக்கும். இவை உங்களுடைய மாத பலன்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவை எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் புரட்டாதிலோ உத்திரட்டாதிலோ ரேவதிலோ பிறந்தவர்கள் இத்தகைய திசைகள் சிறப்பாக இருந்தால் மிகப்பெரிய யோகசாலிகளாக விரும்புவீர்கள். இனி நாம் துறை ரீதியான பலன்களை காணலாம். முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு அன்புள்ள வியாபாரி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் குருவும் 10ஆம் இடத்தில் சனியும் இருப்பதனால் வியாபாரத்தில் மிக சிறந்த அபிவிருத்தியை காண்பீர்கள், மிக சிறந்த நல்ல லாபத்தை பெறுவீர்கள். ஊழியர்களாகப்பட்டவர்கள் உண்மையாக உழைப்பார்கள். பங்குதாரர்கள் உங்களுடன் அனுசரணையாக உங்களுடைய ஆலோசனை பெற்றே அவர்கள் செயல்படுவார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபாரத்தில் மிக சிறந்த ஏற்றத்தை பெறும். அதே சமயத்தில் உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 12ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் மாதத்தின் இறுதியிலே ராசிக்கு வருகிறார். அவரால் சில உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படலாம். அவற்றிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகமாக இல்லாத நிலையிலும் உடல்நலத்தில் பாதிப்புகள் வந்தால் தகுந்த சிகிச்சை பெறுங்கள். அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்கள். முதலாவதாக நான் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்கள் என்பது பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த யோக பலன்கள் எல்லாம் பெறுவீர்கள். 8லே 9லே 10லே கிரகங்கள் தொடர்ச்சியாக இருப்பது மிக சிறந்த யோகத்தை குறிக்கின்றது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பெறக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கிறது. மிக சிறந்த அற்புதமான மாதம் இந்த மாதம். அவற்றை நீங்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த யோகம் இருக்கிறது. 5ஆம் இடம் என்கின்ற அதிர்ஷ்டஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். அவரை குரு பார்க்கிறார், ராசியாதிபதி. எனவே அத்தகைய பார்வையால் ராகு மிக பலம் பெறுகிறார். அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகா அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் அதற்கான விருப்பம் கொண்டீர்கள் என்றால் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். உங்களுடைய உத்தியோகத்திலே பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் ஏற்படக்கூடிய சாதகமான நிலையாகவே இருக்கு. எந்த விதத்திலும் பாதகம் இந்த மாதத்தில் இல்லை, எல்லாவற்றிலும் யோகமே. இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று காணலாம். 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார், அதுவும் ஆட்சியாக. 2ஆம் இடம் என்பதே குடும்பஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம், கல்வி. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமணத்துக்கான சுபகாரியத்தை நீங்களே முன்னின்று நடத்தி அவற்றை அன்பாக நடத்தி மற்றவர்களால் பாராட்டு பெறுவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ராசியை குரு பார்ப்பதும் 2ஆம் இடம் என்ற குடும்பத்தை சுக்கிரன் பார்ப்பதும் சுபர்களான இவர்கள் பார்வையால் இந்த மாதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புத்திரர்கள் மிக சிறந்த முறையிலே படிப்பார்கள், அவர்கள் பெயர் பெறுவார்கள். அவற்றால் நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள். ஏனென்றால் 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்கின்றார். மேலும் புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான நற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். குருவுக்குரிய பரிகாரமாக நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே அல்லது கரூரார் சித்தர் என்கின்ற சித்தரை வணங்கி வந்தாலே ஓம் ஸ்ரீம் கரூரார் சித்தரை போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீம் கரூரா சித்தரை போற்றி போற்றி என்று கூறி வந்தாலே புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேர் நிச்சயம் கிடைக்கும். மேலும் நீங்கள் வேலை பார்ப்பவர், உத்தியோகம் மற்றும் தொழில் செய்பவராக இருந்தால் மிக சிறந்த யோகத்தை எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். வியாபாரிகளுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்கள் என்பவர்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் மிகப்பெரிய போட்டிகளை சமாளிப்பீர்கள். அப்படியே போட்டிகள், பொறாமைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது. எல்லாவற்றையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும், வெற்றியும் தரும். இனி நாம் திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலத்தர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் ஆட்சியாகவும் குருபலம் மிக சிறப்பாகவும் இருப்பதனாலும் 7ஆம் இடத்தை சனி பார்வை செய்தாலும் திருமணத்துக்கான முயற்சி ஏற்படுகின்ற பொழுது அவற்றை கைகூடக்கூடிய நிச்சயிக்கப்படக்கூடிய சூழ்நிலையே இந்த மாதம் இருக்கும். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணத்துக்கான முடிவுக்கு வராமல்
உங்களுடைய ஜாதகமும் மணமகனின் ஜாதகமும் எவ்வாறு பொருந்துகிறது என்பதன் அடிப்படையிலே திருமணத்துக்கான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வேலை தொழில் பார்ப்பவர்களாகவோ வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் அவற்றிலெல்லாம் மிக சிறந்த யோகத்தையும் மிக சிறந்த வெற்றியும் தன லாபத்தையும் வியாபார அபிவிருத்தியும் பெறக்கூடிய நிலையாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும். இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த மீனராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலைக்காரகனான சுக்கிர பகவான் ஆட்சியாக 8 கோச்சார ரீதியாக மிக சிறப்பாக இருப்பதினாலும் குருவாகப்பட்டவர் சூரியனாகப்பட்டவர் புதனாகப்பட்டவர் மிக பலமாக இருப்பதினாலும் உங்களுக்கான முயற்சியிலே மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள். பொதுவாக சனியாகப்பட்டவருக்கும் கலைத்துறைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது. சனியாகப்பட்டவர் 10ஆம் இடத்தில் மிக பலமாக பூராட நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை கலைத்துறையிலே உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவற்றை நீங்கள் வெற்றிகரமாக முடித்து சாதனை புரிவீர்கள், பெயர் பெறுவீர்கள், தனம் பெறுவீர்கள். இனி நாம் மாணவ கண்மணிக்கு என்று பார்க்கின்ற பொழுது குருவும் புதனும் சேர்க்கை பெற்று அதுவும் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் மிக சிறந்த நன்மையாகவே படிப்பிலே மேன்மை ஏற்படும். குரு அருள் பரிபூர்ணமாக இருக்கும். பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் என்ற குருமார்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி நல்ல வழிகாட்டுதலின் மூலம் நீங்கள் படிப்பிலே மேன்மை பெறுவீர்கள். இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த மீனராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சூரியன் மிக சாதகமாக இருப்பதனாலும் குருவும் புதனும் மிக அற்புதமாக இருப்பதனாலும் அரசியலை வெற்றி கொடியை நாட்டுவீர்கள். புதிய பதவிகள் கிடைக்கும், பெயர் பெறுவீர்கள், மக்களால் பெயர் புகழ் பெறுவீர்கள். மேலும் அரசாங்கத்திலும் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கிறது. இதுவரை நாம் பார்த்தது மீனராசி அன்பர்களுக்கான கிரக சஞ்சார நிலை மற்றும் துறை ரீதியான பலன்கள். இனி நாம் சந்திராசிரம நாட்கள் என்பது பார்க்கலாம். சந்திராசிரமம் என்றால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் வருகின்ற நாளே சந்திராசிரமம். இந்த மாதத்தை பொறுத்தவரை 2 முறை சந்திராசிரமம் வருகிறது. அத்தகைய நாட்களிலே மனதில் சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு மனோநிலை இருக்கலாம். எனவே அத்தகைய நாட்களிலே புதிய ஒப்பந்தங்கள் போடுதல், புதிய வீடு வாங்குதல் அல்லது வீடு மாற்றுதல் இவற்றை தவிர்ப்பதும், புதிய முயற்சியை தவிர்ப்பதும், வெளியூர் பயணம் செல்வதை தவிர்ப்பதும் நல்லது. இந்த மாதம் சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் 3/12/2018 மதியம் 3 மணி முதல் 5/12/2018 இரவு 9:30 மணி வரை முதலாவது சந்திராசிரம நாட்கள். அதற்கு அடுத்தபடியாக 30/12/2018 இரவு 8 மணி முதல் 2/12/2019 அதிகாலை 3 மணி வரை சந்திராசிரம நாட்கள். இத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை நாம் அன்புள்ள மீனராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காண்டோம். கோச்சாரம் என்றால் ஒரு 30-40% தான் அதற்குரிய பலன்கள். அனைத்து மீனராசிகளுக்கும் இத்தகைய பலன்கள் தான் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இவை எவை தெரிவிக்கும் என்றால் உங்களுடைய ஜனன ஜாதகம். அவை உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகம். அவற்றின் அடிப்படையில் தான் முழுமையான பலன்களை பலாபலனை தெரிந்து முடியும். லக்னத்தின் அடிப்படையிலே எவை யோக கிரகங்கள் எவை அவயோக கிரகங்கள் என்பதை அவைத்தான் தெரிவிக்கும். இவையெல்லாம் ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்து கூற முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எத்தகைய பலாபலங்கள் லக்னத்தின் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் இருக்கிறது, எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, அவற்றின் பலன்கள் என்ன என்பதை எடுத்து கூறுவேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் வீடியோ சாட் மூலியமாக உங்களுடைய பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நான் சென்னையில் இருப்பதனால் என்னையுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய பலாபலன்களை தெரிந்து கொள்ள தகுந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னை அணுகலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிதான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அவை அறிவிக்கும். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த டிசம்பர் மாதத்தில் மீனராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லாவிதமான மேன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.